Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கார குழம்பு தாங்க பார்க்க போறோம். எப்பவும் ஒரே மாதிரி புளி குழம்பு செஞ்சு போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்க்கிறதுக்கு முன்னாடி Zana's Recipes subscribe பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க friends. இந்த கத்திரிக்காய் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உப்பு தண்ணில கொஞ்சமா ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயா ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயோட காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவுல ஒரு கீறல் போட்டுக்கணும். அப்பதான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள நல்ல வெந்து உப்பெல்லாம் பிடிச்சு மசாலா வெந்து வரும். இந்த மாதிரி நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காயோ அல்லது நார்மல் கத்திரிக்காயோ சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு செய்யிறதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு 3 டேபிள்ஸ்பூன் போல நிலக்கடலை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதோட தோலை நம்ம எடுத்துறணும். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா வறுக்க தேவையில்லை. இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட வாசனை வர்றது அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல 2 சில் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்து இந்த மாதிரி வறுக்கும்போது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதுல எள்ளு சேர்க்கறதா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எள்ளு சேர்க்கல. இப்போ இந்த 3 பொருளுமே வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். மறுபடியும் இதே கடாயில 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க கத்திரிக்காய் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி வறுக்க போறோம். எந்த அளவுக்கு அப்படினா அந்த கத்திரிக்காய் முழுசா வேக வேண்டாம். அதோட தோல் மட்டும் இந்த அளவுக்கு நல்ல கலர் செவக்கணும். பாருங்க தோல் மட்டும் நல்ல முருகி செவந்து வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துல இந்த அளவுக்கு சீக்கிரம் வதங்கிரும். இப்போ இதை எடுத்து தனியா இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி வதக்கிட்டு சேக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயையும் எடுத்தாச்சு. மறுபடியும் இதே ஆயில்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 6 பல்லு பூண்டு நான் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா முருக வறுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு பூண்டுடைய ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இப்போ பூண்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படினா நல்ல கலர் செவந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் ஆகணும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்க உங்களுக்கு குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு 2 சின்ன தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம புளி எல்லாம் சேர்க்க போறதுனால தக்காளி ரொம்ப தேவைப்படாது. சின்ன தக்காளி 2 சேர்த்துக்கலாம் அல்லது மீடியம் சைஸ் தக்காளி 1 கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறது நல்ல காரமான மிளகாய் தூள். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகட்டும். ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு குழம்புல ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போ அடுத்ததா இதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்க போறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. நம்ம சேனல்ல ரீசன்ட்டா தான் போட்டுருக்கோம். பல பொருள் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள். இப்போ எல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நான் புளி ஊற போட்டு வச்சிருக்கேன் ஒரு 10 நிமிஷமா. புளியை நல்லா திக்கா பேஸ்டா கரைச்சு ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு புளி ஊத்துனா போதும். இப்போ புளி தண்ணி கூட மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி குழம்புக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு 3 பேர் சாப்பிட்றதுக்கு பண்றேன். நீங்க இதே நிறைய கூட செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ குழம்புல நல்லா கரைச்சி விட்டுட்டு இத கொதிக்க வைக்கலாம். இதுக்கிடையில நம்ம ஃபர்ஸ்டே வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இந்த நிலக்கடலை தேங்காய் இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை இதல சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கலாம். இந்த குழம்பு நல்லா திக்கா இருந்தா தான் சூப்பரா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. அதனால திக்கா கட்டியாவே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் இத நல்லா ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சலசலன்னு கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க கத்திரிக்காய். அதை இதல சேர்த்துக்க போறோம். கத்திரிக்காய் ஒரு 30% நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். அதனால இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காயை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். கத்திரிக்காய் வந்து நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சு வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குறுக்கில் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சரியாக ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் வெந்து வந்துடும். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். இந்த குழம்பு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்பு வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதோடைய டேஸ்ட்டு. இதை வந்து சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அந்த கத்திரிக்காயே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.